உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளை இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு, மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன் அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லையும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்மராசினர்கள். சிம்மராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் சுக்ரன் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காரு 2ஆம் இடத்துல. தட்ஸ் நாட் எ பிக் திங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செவ்வாயுடைய பார்வையில தான் இருக்காரு. அதனால பெருசாக ஒன்றும் சுக்ரன் நம்மளுக்கு நல்லது பண்ணுற பிளானட் எல்லாம் ஓகே, தட் குட், 10ஆம் இடத்த அதிபதி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலுமே எனக்கு தெரிந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் புதிய திருப்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வரவுகள், அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ். வேலை இல்லைன்னு சொல்கிற சிம்மராசிக்காரருக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை போயிடுமான்ற ஒரு பயத்தை கொடுக்கும். இது ரெண்டுமே இந்த மாதம் நடக்கும். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ், சில விஷயங்கள் நடக்க போகுது. சனி வலு குறைவாக இருக்கிறார். ரைட்டா தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம், ஏன்னா கண்டகச்சனியை வேணாமே விட்டுறலாம். வலு குறைவாக இருக்கும்போது அஷ்டமச்சனியை விட இந்த கண்டகச்சனி கொஞ்சம் படுத்தும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க இப்போ படத்தை விட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நல்லா தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. 2 வருஷமாக படாத பாடு பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ கண்டகச்சனி இல்லை என்னென்னலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக உறவுகள் நிறைய இழந்திருப்பீங்க. இந்த தடவை சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. 7ஆம் இடமே கண்டகம் அப்படின்னாலே கண்டம் வந்துருச்சு அப்படி இல்லைங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கழுத்து தான் கண்டகம். இப்போ பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கண்டகச்சனி வந்தாலே நம்ம பேச்சில் தான் ஏதோ பிரச்சனையாக போகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. உடனே எனக்கு கண்டம் வந்துருச்சு அதெல்லாம் இல்லை. தமிழ்மொழி ரொம்ப அதீதமானது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல பொருள்கள் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த தடவை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுங்கள் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 விடயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 1, கண்டிப்பாக வேலைப்பளு அதிகரிக்கும். அதில் எந்த வாய்ப்பு இல்லை. 2வது, நீங்களாக போய்ட்டு திரும்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி இயங்கும். ஆஃப்டர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்டா இருக்குன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் கொஞ்சம் ட்ரிகர் படுத்தி விட்டுரும். அது எப்போ வரைக்கும்? செப்டம்பர் 17 வரைக்கும் டார்ச்சர் பண்ணும். சூரியன் போய் கேதுவோட, ராசிநாதன் போய் கேதுவோட இணைய போகிறார் அப்படின்ற போது இது டீப் அனலைஸ்மெண்ட் எல்லாம் ஓகே தான் சாமி. ஆனால் நமக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஞானத்தை நோக்கி ஒரு பயணத்தை போடும். சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அடிக்கிற சிங்கம் ஐயோ இவனை போய் அடிக்கணுமான்னு யோசிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. இப்போது நிறைய இன்ட்யூஷன் பவர், நிறைய ஞானம், ஒரு மாதிரியான ஒரு சொல்ல முடியாத ஒரு விரக்தி எல்லாம் இருக்குது. எப்பயும் கூட நான் ஆஃபீஸ் போகிறேன், கெத்தாக இருக்கேன், எல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு
அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய, தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி மாதம் தான் இப்போ இருக்குது சாமிகளா. நம்ம என்ன பண்ண முடியும், பிளானட் அப்படி தான் இருக்குது. இப்போ அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கோம், 2 கிலோமீட்டர் வந்து அப்படியே கரடு முரடாக இருக்குது அப்படின்னா அது எங்கேயாச்சும் வராமையே போயிடும், இல்லை இல்லை. ஸோ அந்த 2.5 கிலோமீட்டர் அப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. ஆனால் அதுக்காண்டி வழி பிறக்காமையாக போகும், கண்டிப்பாக போகும். அடுத்த மாதம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது 17ஆம் தேதியிலேருந்து ஒரு 23ஆம் தேதி வரைக்கும் தான் அடுத்த மாதம். ஓகே, டீல். அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போகுது. இதை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னென்னா நிறைய பிளானிங், நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். நிறைய கடன் அடையும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன, கடன் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாக போகும். மனசை போட்டு தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. நீங்களாம் அப்படி இருந்தால் என்னத்துக்காருது, நான் 4 மாதமாக கூறேன், சிம்மராசிக்காரங்களாம் இப்படி இருந்தால் என்னத்துக்காருது. ஏன்னா சஞ்சலம் இந்த கோரை கொண்டு போயிட்டு இப்போ வரக்கூடிய மாதங்கள் கொண்டு போய் விடும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கான ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக மட்டுமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரம் ஏறக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் வழங்க போகுது. இவ்வளோ கஷ்டத்துலையும் இவன் எப்படிரா சூப்பராக இருக்கான்னு ஊரறிய நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கான வாழ்வியல் சாத்தியக்கூறுகள் நடக்க போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில். ஏன்னா கேதுவோட சேர்ந்துருக்காரா, தலை பிரச்சனை வரும். செவ்வாய் வேற பார்க்குறாரா, கண்ணு பிரச்சனை வரும், பல்லு பிரச்சனை வரும், இடுப்பு பிரச்சனை வரும். சனி வக்கரமானா முதுகு தண்டு உடம்பு, கால், காஃப் மசில், நரம்பு எல்லா பிரச்சனையும் வரும். அதோடு சேர்ந்து புதன் வேற சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கு, குருவோட சேர்ந்து கட்ஸு, வயிறு, இதுலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடமும் அங்கங்கே பட்டா புதுசாக நானும் இருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கும். அப்படிலாம் இருந்தால் தானே இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. பார்த்தாலும் வேலைன்னு இருக்கீங்களா, அப்போ உங்களை எப்படி பார்த்துப்பீங்க? இப்போ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் நீங்கள் உங்களை பார்த்துக்க முடியும். அதனால் பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வழியை கொடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அவகாசம் கொடுக்குது. அப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க, சரியா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் 200% கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனம். தயவு செஞ்சு கமிட்மெண்ட்டை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த மாதம் உங்களை கமிட்மெண்ட்டை கொடுக்க வைப்பாங்க, கழுத்தை பிடிச்சி நீ பண்ணி முடின்ற மாதிரி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. டாக்ஸிஸ் பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. யாரையுமே நம்பாதீங்க. வேலையை விட்டுட்டு ஓடிடலான்ற அளவுக்கு மென்டலி ப்ரெஷர் ஆகும். வேண்டாம், அவ்வளோதான், கடந்துட்டீங்க. இந்த 3/4 கிணறு ஏரியாச்சு, இன்னும் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் ஏறி விட்டுறலாம். என்ன அவசரப்பட்டு வேலையை விட்டிங்கன்னா அப்புறம் வீட்டில் தேவையில்லாமல் திட்டுவாங்க. அதனால் வேலை அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கடன், இஎம்ஐ அதெல்லாம் இல்லை. பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதம். மன ரீதியான பிரச்சனை மட்டும்தான் வரப்போகுது, கேதுவோட சேர்ந்துருக்கும் போது. கொஞ்சம் 2ஆம் இடத்துலையும் வலுக்குறைவான இடம் இருக்குது. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அப்படின்ற போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிற சொல்லுக்கான மரியாதையில் எந்த குறையும் வரப்போகிறது இல்லை. அது அப்படியே இருக்க போகுது. நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும். ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த வேலை டக்குன்னு நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெரி குட் வாங்க போகிறீங்க இந்த தடவை. இதெல்லாமே சக்ஸஸ் தான். சிம்மத்துக்கு ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும். இது வரைக்கும் முடியாத எல்லா விஷயமும் முடிய போகுது. பிள்ளைகள் குறித்த கவலை லைட்டாக எட்டி பார்க்கும் யாருக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு. ஒன்றா பிள்ளைங்களோட இருக்க முடியலையே, இல்லை பிள்ளைங்க இப்படி கவலைப்படுறாங்களே, இல்லை பிள்ளை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, நான் ஒரு இடத்துல இருக்கேன், இந்த மாதிரியான பிள்ளைகள் ரீதியாக சில மன ரீதியாக சில சங்கடங்கள், இல்லை ஒரு மிஸ் பண்ணுறேனே அப்படின்ற மாதிரியான சில உணர்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். வேறு ஒன்றும் இல்லை. யூஸ்வலி நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். பட் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். கமிட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும், கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸில் கவனமாக இருக்கணும். முடியாதுன்னா தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லுங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க. பூலுக்காக ஒத்துக்கிட்டு அப்புறம் தேவையில்லாமல் சங்கடத்தில் மாட்டிக்காதீங்க. நோ சொல்ல கற்றுக்கங்க சிம்மராசிக்காரர்கள். வரவே வராத விஷயம் அதுதான். வேலையில் நோவே சொல்ல மாட்டீங்க. மற்ற எல்லாத்துலேயும் நோ சொல்கிறீங்களே, வீட்டில் வெளியிலலாம் போய் வேலையில் சொல்லுங்கள். நோ சொல்ல பழகக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பிரச்சனை. 2ஆம் வீட்டு அதிபதி சூப்பராக 12ல் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் நைட்டெல்லாம் விடிய உட்காந்து பிள்ளைங்க படிக்கும். போன மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடுன்னா பார்த்துக்கங்களேன். அதனால் படிக்கிற பிள்ளைங்களாம் எந்த பிரச்சனை இல்லை. சிம்மராசிக்கார படிக்கிற பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. என்ன ஆணையாக படித்து எளியளவு தான் மார்க்குவோம். அது வந்து அவங்க தப்பு இல்லை. அதனால் சிம்மராசிக்கார குழந்தைங்களை இந்த வீடியோ பார்க்குற யாரும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா ஆன்ட்டிக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, சிம்மராசிக்கார பிள்ளைங்க இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்க அம்மாக்கள் யாரும் திட்டக்கூடாது. ஓகே, கூல். 8ஆம் இடத்துல இருக்கிறது, இந்த 12ல் குரு இருந்து 8 பார்க்கறது, இதெல்லாம் தான் திருமணத்திற்கான ஒரு யோகிதையை கொடுக்கும். இந்த 7ஆம் இடம் தான் திருமணம், 2 இதுதான் 8ஆம் இடம் தான் மாமனார் வீடு. அது வரணும்னா அந்த பார்வை இருக்கணும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மற்ற எல்லாமே சூப்பராக இருக்க போது எதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் சனி வக்கரமாக இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி பொண்ணு இல்லை, இந்த மாதிரி பொண்ணு இல்லை, அப்படி குண்டாக இருக்குது, இப்படி ஒல்லியாக இருக்குது, கண்ணாடி போட்டுருக்கு, இதெல்லாம் விட்டிங்கன்னா பொண்ணு கிடைக்கும். இல்லை 35 வயசு வரைக்கும் நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான். யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தடவை அதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. நம்மளா பார்த்து தட்டி விடாமல் இருந்தால் சரி.
நிறைய பேருக்கு வரன் அமையலாம் இந்த தடவை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரன் அமைந்தே தீரும். ஏன்னா குருவுடைய பார்வை அழகாக 8ஆம் இடத்திற்கு விழுகிறது. அங்கே சனியும் வக்கரமாக இருக்கார். பெருசாக அது நெகட்டிவ் பண்ண மாட்டார். ஓகே. ஆல்மோஸ்ட் சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி எண்ணம் அதிகரிக்கும். ஏன்னா இவ்வளோ ரணகலத்துலேயுமா அப்படின்னா எஸ், இதெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து தேரும். புது புது பிகினிங். நிறைய பேர் வந்து இந்த தடவை தொழில் முனைவோர் ஆகலாம், எக்ஸ்ட்ரா இன்கம் வரதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. வேலை பார்க்குறவங்க திடீர்னு இன்வெஸ்டர் ஆவீங்க, திடீர்னு முதலாளி ஆவீங்க. கையில் பணமே இல்லாட்டி கூட பிரபஞ்சத்துடைய அருளால் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க. அதன் மூலமாக நல்லவே எல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் உங்களை வச்சு தான் உங்கள் வீடு, உங்களை வச்சு தான் உங்கள் குடும்பம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களா மனசை போட்டு ரொம்ப போட்டு கொடுத்துக்காதீங்க. மனசில் வந்து எந்த ஒரு சஞ்சலத்தையும் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வந்து எல்லாம் டெம்பரவரி. சிம்மத்துக்குலாம் நான்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா நானே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க சிம்மராசிக்காரர்கள். ஒன்றுமே இல்லை. ஹெல்த்து பார்த்துக்கணும் நம்பர் 1. நம்பர் 2, வேலையில் இருக்கவங்கள நம்ம இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளே ஜெட்டில் போனவங்க இப்போ சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம். கூட இருக்கிறது மட்டும் எப்படி வரும்? அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் சிம்மராசிக்காரர்கள். அதே மாதிரி அன்வான்டாக கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இந்த இடத்துல உங்களை நீங்கள் பண்ணுங்கன்னு உங்களை அப்படியே புகழ்ந்து அப்படியே உங்களை உச்சிக்குளிர வச்சு உங்களை ஆட்டையை போட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் முடியும்னா முடியும். நான் சொன்ன மாதிரி நோ சொல்ல கற்றுக்கங்க. வேலையில் பார்க்குற இடத்துல ரொம்ப வேலைப்பளு அதிகமாகுது. நைட்டு பகல்னு வேலைக்கு போயிட்டு வரதுக்கான சூழலையாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாட் ஓன்லி சிம்மராசி, சிம்மத்தில் என்ன பிளான் இருந்தாலும் இந்த இதுதான் நடக்க போகுது. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே. ஆரோக்கியத்தில் கால் தண்டுவதும் பாதம் பல்லு கண்ணு இதனாலும் பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணாடி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச எல்லா திருஷ்டியும் விட போகுதுன்னு அர்த்தம். ஐயோ கண்ணாடி உடஞ்சி அப்படி எப்படின்னு யோசிக்காதீங்க. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணாடி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாட்ச் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்களுக்கு gift கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே திடீர்னு ஒரு வேலட் மாற்றணும், பர்ஸு மாற்றணும், அது பண்ணணும், இது அதெல்லாம் அடுத்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து மனரீதியாக நீங்களாக சில விஷயத்தை குழப்பி கொள்ளாமல் இருப்பது சிம்மத்துக்கு நன்று. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் மௌனம் காக்க வேண்டிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணல, துர்கா வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதே தனி குலதெய்வத்துடைய வழிபாடு. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ₹1 11 முடிச்சு எடுத்து வைங்க. இல்லை ஏதாவது ஒரு ₹100 200 உழவார பணிக்கு அமுச்சு விட்ருங்க. ரொம்ப முடியும்னா போய் குலதெய்வத்தை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஏமா இப்படிலாம் பண்ணுற பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு வந்துருங்க. நிறைய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி, அங்காள பரமேஸ்வரியுடைய எனர்ஜி அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி ரேணுகா பரமேஸ்வரியுடைய எனர்ஜியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 தெய்வங்களும் இந்த உங்களுக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதம் முழுமைக்கும். ஏன்னா ராகுக்கு இதோட பிடியில் வந்து சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு, சூரியன் டைரெக்டாக ராகுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த நிலைமை. அதனால் கொஞ்சம் ஓம் தும் துர்காய நமக சொல்லிகிட்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாத காலம் தேவையில்லாத விரயத்திலிருந்தும் வீண் பழியிலிருந்தும் சிம்மராசிக்காரர்களை காப்பாற்றும். ஓகே. இந்த என்ன பார்ப்பீங்க? நிறைய புலி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். நிறைய புலி பார்க்குறது, புலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்குறது, புலி தோல் போத்திய மனிதர்களை பார்த்தல். அப்படின்னா கவனமாக இருக்கணும். புலி எப்படி டைம் பார்த்து பதுங்கி அடிக்குமோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறது உனக்கான காத்திருப்பு நேரம். நீ போய் பாயறதுக்கான நேரம் இருக்குது. நான் உன் கூடயே இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்ற நிகழ்வு நடக்கும். புலி பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.